ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வேலண்டைன்ஸ் டேக்காக சூப்பரான ஒரு கப்பல்ஸ் இந்த மாதிரி புல்லட் பைக்ல இருந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி, அதுவும் ஏஐ முறையில நம்மளுடைய தேவையான நேமை யூஸ் பண்ணி, அதாவது நம்மளுடைய தேவையான நேம் அவங்க டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ற மாதிரி எப்படி நம்ம இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு நேம்ஸ், உங்க நேம்ஸ், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், உங்க வைஃப், உங்க ஹஸ்பண்ட் நேம் எது வேணாலும் நீங்க அழகான முறையில கொடுத்து ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் இந்த இமேஜஸ்ல நம்ம ஃபேஸை கூட நம்ம அட்டாச் பண்ணி நாம இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். கூடவே இதை உங்க சோஷியல் மீடியால கூட இந்த மாதிரி பட்ட இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆபீஷியலான மைக்ரோசாஃப்ட் டிசைனர் சைட்டுக்குள்ள போயிருங்க. சோ இதுல கிரியேட் ஒன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய் நார்மலா ஜிமெயில்ல எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவோமோ, இமெயில் கிரியேட் பண்ணுவோமோ, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பிங்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. சோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். இந்த ஒயிட் கலர் காலம் இருக்குல்ல, இதுல தான் நமக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வரணுமோ அதுக்குள்ள கமெண்ட் நம்ம இதுல வந்து கொடுக்க போறோம். சோ அந்த கமெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு கமெண்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை Facebookல பார்த்துட்டு இருந்தா கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளார போங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல புல்லட் பைக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளார போங்க. இதுல ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க. கீழே இந்த மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்ற அந்த ஹெட்டிங் கீழே ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட் அந்த கமெண்ட் எழுதிருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு மேல இருக்கிற இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆயிரும். இப்போ மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இதுல இந்த ஒயிட் காலத்துல அங்க காப்பி பண்ண கமெண்ட் இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் பைக்ல ஒரு பையன் இருக்கிற மாதிரியும் அவன் ஒரு பொண்ணு கிட்ட ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரியும் நாம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பையனோட நேம் நான் இதுல வந்து நவீன் நான் போட்டுக்கிறேன். பொண்ணோட நேம் நேஹான் போட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுக்கும்போது ஒரு சில செகண்ட் ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான இமேஜஸ் அடிப்பொலி அல்ட்ரா சக்கர் சூப்பரான அல்ட்ரா குவாலிட்டியில ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு புல்லட் பைக்கு மேல ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனோட டிஷர்ட்ல நவீன், பொண்ணோட டிஷர்ட்ல நேஹா அழகான முறையில ப்ரொபோஸ் பண்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நேம் வந்து மாத்தி பார்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் நவீன் அப்படின்ற நேமுக்கு பதிலாட்டு ஆரவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பொண்ணோட நேம் அதுக்கு நேஹா அப்படின்ற நேம் டெலிட் பண்ணிக்கிட்டு ரியா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ரியா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட கலர் கோட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எல்லோ அப்படின்றத டெலிட் பண்ணிக்கிட்டு கிரீன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பொண்ணோட நேம் பையனோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்களோட எல்லோ ஹூடியை கிரீன் கலர் ஹூடியா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் அப்படியே நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம எல்லோக்கு பதிலாட்டு நாம கிரீன் கொடுத்துருந்தோம். கிரீன் கலர் ட்ரெஸ்ல ஆரவ் ரியா அப்படின்ற நேம்ல அழகான முறையில் சூப்பரான அல்ட்ரா குவாலிட்டியில் நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு இமேஜஸ். ஸோ இப்போ நான் கிரீன் அப்படின்னு நான் டெலிட் பண்ணிட்டு ஒயிட் நான் கொடுத்து பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகான முறையில் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒயிட் கலர் ஹூடியில் ஆரவ் ரியா அப்படின்னு போட்ட நேமில் அழகான முறையில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் எந்த இமேஜ் நமக்கு தேவையோ அந்த இமேஜ் கீழே இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த இமேஜஸில் இருக்கக்கூடிய ஃபேஸஸை உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஒரு வெப்சைட்டில் போய் இதில் உங்களுக்கு தேவையான உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள்ட்ட ஃபேஸ் கொடுத்து இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். பார்க்கவே அல்ட்ரா குவாலிட்டியில் ஹெச்டி முறையில் இருக்கும். ஸோ ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய தேவையான ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபேஸை நீங்கள் மாற்றிங்கன்னா நீங்கள் நிஜமாவே இந்த இமேஜில் நீங்கள் இருந்து ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த இமேஜஸ் வேணாலும் நம்ம வந்து ஃபேஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.